ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் எம்எஸ் டார்கெட் டிஎன்பிசி. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா 1000 பாலிட்டி ப்ரீவியஸ் இயர் கொஷின் சீரீஸில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி பார்ட் 7 வீடியோ ஆல்ரெடி பார்ட் 6 வரைக்கும் கொடுத்துருக்கேன். இது வரைக்கும் நம்ம 250 கொஷின் ஃபினிஷ் பண்ணிட்டோம். இன்றைக்கும் ஒரு 50 கொஷின்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். மொத்தமாக பார்த்திங்கன்னா நம்ம 1000 கொஷின்ஸ் ஒரு 20 பார்ட்குள்ளேயே ஃபினிஷ் பண்ணிடலான்னு சொல்லியிருந்தேன். அந்த சீரீஸ் தான் இப்போ போயிட்டுருக்கு. நம்ம சேனலை யாரா புதுசாக பார்க்குறீங்கன்னா இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. தென் நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. டெலிகிராம் சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபஸ்ட் கமெண்ட்லேயும் இருக்கும். அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஎன்பிசி எக்ஸாம்ஸ்க்கு ட்ரை பண்ணுறவங்களுக்கு ஒரு சில மெட்டீரியல்ஸ்லாம் இருக்கும், நீங்கள் ஃப்ரீயாக யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். தென் பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் எக்ஸாம் கிட்ட பார்த்திங்கன்னா ஃப்ரீ டெஸ்ட்லாம் கண்டக்ட் பண்ணுவோம், மாடல் எக்ஸாம்லாம். அப்போ எல்லா அனௌன்ஸ்மெண்ட்டும் டெலிகிராமில் தான் நம்ம அப்டேட் பண்ணுவோம். அதெல்லாம் யூட்டிலைஸ் பண்ணிக்கணும்னு நினச்சிங்கன்னா டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிங்க. இப்போ கிளாஸஸ் போயிட்டுருக்கு நம்ம சேனலில். மாடல் பேப்பர் அதாவது தமிழ் ப்ரீவியஸ் இயர் கொஷின் நியூ சிலபஸ் பேஸ் பண்ணி ஒரு 50 மாதிரி வினாத்தாள் நம்ம பார்த்துட்ருக்கோம். அதுலேயும் பார்த்திங்கன்னா 34 அதாவது 3400 கொஷின் ஃபினிஷ் பண்ணிட்டோம். இன்னும் ஒரு 1600 கொஷின் தான் இருக்குது. இன்னொரு 16 பார்ட்டு போகும். இப்போ பாலிட்டி ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். தென் யூனிட் 8 எக்கனாமிக்ஸ், அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா யூனிட் 8 மீன்ஸ் இப்போது யூனிட் 6 ஓகேங்களா. தென் ஹிஸ்ட்ரி எல்லாமே அடுத்தடுத்து நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஷின் ரெஃபர் பண்ண போகிறோம். அதனால் தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் ஒன்று போட்டு விட்டுருங்க. தென் இந்த வீடியோலாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கா, எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது, நீங்கள் படித்ததெல்லாம் ரிவிஷன் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கா, அதெல்லாம் கமெண்ட் பண்ணுங்கள். எதுவுமே சொல்ல மாட்டீங்க. இந்த சீரிஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கான்னு சொல்லுங்கள். ரெகுலராக நம்ம கண்டினியூ பண்ணலாம் ஓகேங்களா. நீங்கள் இதெல்லாம் ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுத்தா தான் அடுத்தடுத்த யூனிட்லாம் நாங்கள் கலெக்ட் பண்ணி உங்களுக்கு நம்ம என்ன பண்ண முடியும், வீடியோவாக ப்ரெசென்ட் பண்ண முடியும் ஓகேங்களா. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்திய அரசியலமைப்பின் 335வது பிரிவு இடஒதுக்கீட்டை எதற்கு வழங்குகிறது? 335வது பிரிவுனா ஆர்டிக்கல் 335 என்ன சொல்லுதுன்னா, பட்டியல் சாதியினர் பழங்குடியினருக்கு அரசு பணிகளில் இருக்கக்கூடிய இடஒதுக்கீட்டை பற்றி சொல்லுது ஓகேங்களா. எஸ்சி எஸ்டிஸ்க்கு பட்டியல் சாதியினர் பழங்குடியினருக்கு அரசு பணியில் இடஒதுக்கீடு அதை பற்றி சொல்லுது. அடுத்து லோக் ஆயுக்தா தனது வருடாந்தர அறிக்கையை டேஷ் சமர்ப்பிக்கிறது. லோக் ஆயுக்தா தனது வருடாந்தர அறிக்கையை எங்கே சமர்ப்பிக்கணும் அப்படின்னா ஆளுநர்கிட்ட சமர்ப்பிக்கணும் ஓகேங்களா. லோக் ஆயுக்தா தனது வருடாந்தர அறிக்கையை ஆளுநர் அவர்களிடம் சமர்ப்பிக்கணும். இது போல் லோக்பாலும் இருக்குது. அது சென்ட்ரல் கவர்மெண்ட் ரிலேட்டடாக வரும். அடுத்து சரியான பொருத்தாததை தேர்வு செய்க. எது சரியா இல்லையோ அதை சூஸ் பண்ண சொல்கிறாங்க. இந்த ஃபஸ்ட்டு கொஷின் இருக்குது இல்லைங்களா, அது சரியானது பொருந்ததுதா இல்லை தவறாக பொருந்துறதா இல்லை சரியாக கொடுக்கப்படாததான்னு சொல்லிட்டு நம்ம அவங்க கொடுத்துருக்கிற வார்த்தையை நம்ம நல்லா கவனிக்கணும். ஒரே ஒரு வார்த்தையை நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணிடுவாங்க ஓகேங்களா. இதில் பாருங்கள், சரியான பொருத்தத்தை தேர்வு செய்க ஓகேங்களா. சரியான பொருத்தத்தை தேர்வு செய்க. இதில் 1, 2 மட்டும் சரியான பொருத்தம்னு சொல்கிறாங்க. பார்க்கலாம் வாங்க. ஆர்டிக்கல் 226 இது உயர்நீதிமன்றத்தை பற்றின ஆர்டிக்கல். சட்டப்பிரிவு 32 பார்த்திங்கன்னா உச்சநீதிமன்றத்தை பற்றின ஆர்டிக்கல் ஓகேங்களா. ஆர்டிக்கல் 40 பார்த்திங்கன்னா ஃபண்டமெண்டல் ரைட் பற்றி சொல்லுதுன்னு சொல்கிறாங்க. இது தவறு. ஆர்டிக்கல் 51A அரசு நெறிமுறை கோட்பாடு பற்றி சொல்லுதுன்னு சொல்கிறாங்க ஓகேங்களா. நான் உங்களுக்கு இந்த ப்ரீவியஸ் இயர் கொஷின் ரெஃபர் பண்ணும் போதெல்லாம் ஒரு சில கொஷின்ஸ்லாம் உங்களுக்கு வைக்கிறேன் ஓகேங்களா. இதற்கான ஆன்சர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா எனக்கு தெரியும். ஆனால் பார்க்குறவங்களுக்கு தெரியும்னா நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு அப்படியே மைண்டில் நிற்கும் ஓகேங்களா. இப்போது நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் கேட்குற கொஷின்லாம் தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள். நான் ஃபஸ்ட் கமெண்ட் யார் பண்ணுறீங்களோ அவங்கள பின் பண்ணுவோம் ஓகேங்களா. அது எத்தனை பேர் இவ்வளோ விஷயம் நீங்கள் தெரிஞ்சிருக்கீங்க, புதுசாக படிக்கிறீங்களா என்னன்றது நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஓகேங்களா. ஆர்டிக்கல் 40 எதை பற்றி சொல்லுது, ஆர்டிக்கல் 51A எதை பற்றி சொல்லுது, இது உங்களுக்கான வினா. யாருமே கமெண்ட் பண்ணலைன்னா கண்டிப்பாக நான் உங்களுக்கு கமெண்ட் பண்ணுறேன். நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறீங்க, அவங்களெல்லாம் நான் அப்ரிஷியேட் பண்ணுறேன். நமக்கு தெரிஞ்சிருக்கு, மற்றவங்க தெரிஞ்சால் என்ன தெரியல என்ன அப்படின்ற மாரி போகாமல் ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணி கமெண்ட் பண்ணுறீங்க இல்லைங்களா, அவங்களுக்குலாம் தேங்க்யூ ஓகேங்களா. இப்போ இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு வைக்கிற கொஷின்லாம் என்ன பண்ணுங்கள், கலெக்ட் பண்ணி கமெண்ட் பண்ணி ஆன்சர் பண்ணுங்கள். ஆர்டிக்கல் 40 என்ன சொல்லுது, ஆர்டிக்கல் 51A என்ன சொல்லுது. இதில் ஆர்டிக்கல் 226 உயர்நீதிமன்றத்தை பற்றி, சட்டப்பிரிவு 32 உச்சநீதிமன்றத்தை பற்றி சொல்லுது ஓகேங்களா. அடுத்து ராஜமன்னார் குழுவை பற்றிய கீழ்காணும் சொற்றொடரில் எது சரியானது? ராஜமன்னார் குழுவை பற்றிய கீழ்காணும் சொற்றொடரில் எது சரியானதுன்னா 2, 3
2ம் 3ம். இக்குழு 1971 அதன் பரிந்துரைகளை அளித்தது. இக்குழு 1971 அதன் பரிந்துரைகளை அளித்தது. இக்குழு ஒன்றிய மாநில உறவுகளை ஆராய்வதற்காக அமைக்கப்பட்டது. ராஜமன்னார் குழு 1968 அமைக்கப்பட்டதுன்னு சொல்லியிருக்காங்க. ராஜமன்னார் குழு 1968 அமைக்கப்பட்டிருக்குன்னு சொல்கிறாங்க. இது தவறான ஒன்று. ஓகேங்களா? ராஜமன்னார் குழு எந்த ஆண்டு அமைக்கப்பட்டது அப்படி தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? 1971 தான் தனது பரிந்துரைகளை அளிச்சிருக்கு. மத்திய மாநில உறவுகளை ஆராயறதுக்காக தமிழ்நாட்டால் அமைக்கப்பட்ட ஒரு குழு தான். இது தெரியாதவங்க 10th ஸ்டாண்டர்ட் ஃபஸ்ட் லெசனில் இந்திய அரசியலமைப்பு லெசனில் இந்த ஆண்டு கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? போய் ரெஃபர் பண்ணி பாருங்கள். அடுத்து, கீழ்வரும் அமைப்புகளை சிறியதிலிருந்து பெரியது என வரிசைப்படுத்துக. சிறியதிலிருந்து பெரியது வரிசைப்படுத்துக. ஃபஸ்ட்டு கிராம சபை, அடுத்து பார்த்திங்கன்னா கிராம ஊராட்சி, ஊராட்சி ஒன்றியம், மாவட்ட ஊராட்சி ஒன்றியம். கீழே ஃபஸ்ட்டு கிராம சபை, அதுக்கப்புறம் கிராம ஊராட்சி, அப்புறம் ஊராட்சி ஒன்றியம், அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா மாவட்ட ஊராட்சி மன்றம். கீழ்நிலையிலிருந்து மேல்நிலைக்கு. அடுத்து, கீழுள்ள பகுதியை படித்து அதன் அடிப்படையில் உங்கள் விடைகளை அமைக்கவும். சபாநாயகர் அவையில் இல்லாத சமயங்களில் துணை சபாநாயகர் அவையை நடத்துகிறார். சபாநாயகர் எவ்விதம் தேர்ந்தெடுக்கப்படுகிறோமோ அவ்விதமே துணை சபாநாயகரும் அவையில் தேர்ந்தெடுக்கப்படுகிறார். அதை போலவே அவர் நீக்கப்படுகிறார். இவர் பாராளுமன்ற குழுவின் உறுப்பினராகும் பொழுது தானாகவே அதன் தலைவராவது இவரது சிறப்பு. மேற்காணும் கருத்தோடு கீழ்வருவனவற்றில் எது மிக சரியாக பொருந்துகிறதுனா, பாராளுமன்ற குழுவும் உறுப்பினராகும் போது முன்னாள் அலுவல் குழுவின் தலைவராகிறார். பாராளுமன்ற குழுவின் உறுப்பினராகும் போது முன்னாள் அலுவல் குழுவின் தலைவராகிறார். ஓகேங்களா? அடுத்து, அரசு வழிகாட்டு நெறிமுறைகள் என்பது அடிப்படை உரிமைகளை மீறி செயல்படக்கூடாது என உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்த வழக்கு. அரசு வழிகாட்டு நெறிமுறைகள் என்பது அடிப்படை உரிமைகளை மீறி செயல்படக்கூடாது என உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்த வழக்கு சென்னை மாகாணம் வெர்சஸ் செம்பக துரைராஜன் 1951. ஓகேங்களா? இந்த வழக்குகள் இம்பார்ட்டன்ட் வழக்குகள், ப்ரீவியஸ் இயர் கொஷனில் கேட்கக்கூடிய வழக்குகள்லாம் மிக மிக முக்கியமானதுன்னு சொல்லியிருக்கேன். ஆல்ரெடி இப்போது முக்கியமான வழக்கெல்லாம் நான் டெலிகிராம் சேனல்லேயே ஷேர் பண்ணியிருக்கேன். பிஃபோர் வீடியோலேயே உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இந்த வழக்குகள் பற்றி எதுவும் தெரியாதுன்னா அந்த வழக்குகள்லாம் ரெஃபர் பண்ணுங்கள். அரசு வழிகாட்டி நெறிமுறைகள் என்பது அடிப்படை உரிமைகளை மீறி செயல்படக்கூடாது என உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்த வழக்கு சென்னை மாகாணம் வெர்சஸ் செம்பகராஜன் வழக்கு 1951. நெக்ஸ்ட்டு, கீழ்காணும் கூற்றுகளை பரிசீலிக்கவும். கீழ்காணும் கூற்றுகளை பரிசீலிக்கவும். இவற்றில் எவை உண்மைன்னு கேட்டிருக்காங்க. மண்டல் குழுவை அமைத்தது மொரார்ஜி தேசாய் அரசாங்கமாகும். அரசாங்க பணிகளில் இதர பிற்படுத்தப்பட்டோருக்கான இடஒதுக்கீடு 1993 நடைமுறைப்படுத்தப்பட்டது. இந்திரா சஹானி வெர்சஸ் ஒன்றிய அரசு வழக்கு இடஒதுக்கீடு தொடர்பானதாகும். இது 3மே கரெக்ட். ஓகேங்களா? 1, 2, 3மே கரெக்டு. மண்டல் குழுவை அமைத்தது மொரார்ஜி தேசாய் அரசாங்கமாகும். அரசாங்க பணிகளில் இதர பிற்படுத்தப்பட்டோருக்கான இடஒதுக்கீடு 1993 நடைமுறைப்படுத்தப்பட்டது. இந்திரா சஹானி வெர்சஸ் ஒன்றிய அரசு வழக்கு பார்த்திங்கன்னா இடஒதுக்கீடு தொடர்பானது. ஒன்றிய அரசு மத்திய அரசு எல்லாமே ஒன்று தான். ஓகேங்களா? தேசிய வளர்ச்சி குழு செயல்பாட்டுக்கு வந்த நாள். தேசிய வளர்ச்சி குழு செயல்பாட்டுக்கு வந்த நாள் முக்கியமான கொஷின். ஓகேங்களா? தேசிய வளர்ச்சி குழு செயல்பாட்டுக்கு வந்த நாள் ஆகஸ்ட் 6, 1952. ஆகஸ்ட் 6, 1952. ஆகஸ்ட் 6, 1952. அடுத்து, டேஸ் தமிழ்நாடு திட்டக்குழுவின் தலைவராவார். டேஸ் தமிழ்நாடு திட்டக்குழுவின் தலைவராவார். முதலமைச்சர் தான் திட்டக்குழுவோட தலைவர். ஓகேங்களா? நிதிக்குழுக்கு யார் தலைவரங்க அது தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? சென்ட்ரலில் நிதிக்குழு இருக்கும், அதுக்கு தலைவர் யார்? திட்டக்குழுவோட தலைவர் இங்கே முதலமைச்சர். நிதிக்குழுக்கு யார் தலைவர் தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? அடுத்து, ஆப்ஷன் கொடுக்குறவங்களுக்கு குடியரசுத் தலைவர், பிரதம அமைச்சர் யார் நிதிக்குழுவோட தலைவர் வருவாங்க. அடுத்து, இந்தியாவில் சரக்கு மற்றும் சேவை வரி சட்டம் டேஸ் நடைமுறைக்கு வந்தது. இது நான் 2வது டைம் இப்போ பார்த்த 250 கொஷின்லேயே இது 2வது டைம் நான் கொஷின் பார்க்குறேன். ஜிஎஸ்டி சரக்கு மற்றும் சேவை வரி பார்த்திங்கன்னா ரொம்ப 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 ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய ஒரு கொஷின். ஓகேங்களா? ஜூலை 1, 2018
2017ஆம் ஆண்டு. ஓகேங்களா, கிட்டத்தட்ட 8 இயர்ஸ் ஆகுது ஜிஎஸ்டி வந்து. ஜூலை 1, 2017 தான் ஜிஎஸ்டி வந்தது. அடுத்து, இந்திய அரசியலமைப்பால் அங்கீகரிக்கப்பட்ட மொழிகளின் எண்ணிக்கை 22. இந்திய அரசியலமைப்பால் அங்கீகரிக்கப்பட்ட மொழிகளின் எண்ணிக்கை 22. இது அட்டவணை 8இல் இருக்கும். ஓகேங்களா, இந்திய அரசியலமைப்பால் அங்கீகரிக்கப்பட்ட மொழிகளின் எண்ணிக்கை 22. அடுத்து, வேறுபட்ட தனித்துவமிக்க மொழி மற்றும் கலாச்சாரத்தை உடைய வேறுபட்ட தனித்துவமிக்க மொழி மற்றும் கலாச்சாரத்தை உடைய மக்களினை பாதுகாப்பதில் தொடர்புடைய இந்திய அரசியலமைப்பு பிரிவு. வேறுபட்ட தனித்துவமிக்க மொழி மற்றும் கலாச்சாரத்தை உடைய மக்களின் பாதுகாப்பதுடன் தொடர்புடைய இந்திய அரசியலமைப்பு பிரிவு ஆர்டிக்கல் 29ல் 1. ஆர்டிக்கல் 29ல் 1. இது வந்து இதுவும் 10th ஸ்டாண்டர்ட் லெசனில் இருக்குது. அடிப்படை உரிமைகளில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 32 ஆர்டிகல்ஸ் வந்து கவர் ஆகும். அதில் வந்து பார்த்திங்கன்னா இது 21ல் அதில் 32வது ஆர்டிக்கல் தான் வந்து சொத்துரிமை வச்சுருப்பாங்க அடிப்படை உரிமையில். அது வந்து மாற்றிருப்பாங்க. ஓகேங்களா, சாதாரண உரிமையிலிருந்து அடிப்படை உரிமையாக வந்து அது மாற்றிருப்பாங்க. அடுத்து, இந்திய அரசு சட்டம் 1935 படி தேசிய அளவில் நீதிமன்றமானது நிறுவப்பட்டது. அதன் பெயர் யாது? இந்திய அரசு 1935 தேசிய அளவில் நீதிமன்றமானது நிறுவப்பட்டது. இந்திய கூட்டாட்சி நீதிமன்றம்னு சொல்லுவாங்க. அதுக்கு இந்திய கூட்டாட்சி நீதிமன்றம். நெக்ஸ்ட்டு, அரசியல் சட்டப்பிரிவு 263 மாநிலங்களுக்கு இடையான குழுவை உருவாக்கியதன் நோக்கம். அரசியல் சட்டப்பிரிவு 263 சட்டப்பிரிவு ஆர்டிக்கல் எல்லாமே 1 சரத்து 263 மாநிலங்களுக்கு இடையான குழுவை உருவாக்கியதன் நோக்கம் மாநில அரசுகளுக்கு இடையிலும் ஒன்றிய மற்றும் மாநில அரசுகளுக்கு இடையிலும் வலிமையான ஒத்துழைப்பினை ஏற்படுத்தி ஒருமைப்பாட்டை வலியுறுத்த. அதாவது 2 மாநிலத்துக்கு நடுவிலும் அப்புறம் சென்ட்ரல் ஸ்டேட் அந்த 2 பேருக்கும் இடையே வந்து வலிமையான ஒத்துழைப்பு இருக்கணும் அப்படின்றதுக்காக ஏற்படுத்தப்பட்ட சட்டப்பிரிவு தான் வந்து பார்த்திங்கன்னா 263. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கூற்றுகளை கவனிக்க. மேலே கொடுக்கப்பட்டுள்ள குழுக்களை வந்து நம்ம என்ன பண்ணணும், காலவரிசைப்படுத்தணும். ஃபஸ்ட்டு வந்தது பல்வந்த் ராய் மேத்தா குழு, அடுத்து வந்து அசோக் மேத்தா குழு, 3வது எல்எம் சிங்வி குழு. இந்த 3 குழுக்களுமே வந்து ஒரு நோக்கத்துக்காக ஏற்படுத்தியிருப்பாங்க. அந்த நோக்கம் என்னன்னு தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா, நான் கேட்குற கொஷின்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா, ஞாபகம் வச்சுக்கிட்டு தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள், தெரியாதவங்க தெரிஞ்சுக்கிட்டோம். ஓகேங்களா, அசோக் மேத்தா குழு, எல்எம் சிங்வி குழு, பல்வந்த் ராய் மேத்தா குழு. பல்வந்த் ராய் மேத்தா குழு எந்த ஆண்டு ஏற்படுத்தப்பட்டது, என்ன நோக்கத்திற்காக? அசோக் மேத்தா குழு எந்த ஆண்டு ஏற்படுத்தப்பட்டது, என்ன நோக்கத்திற்காக? எல்எம் சிங்வி குழு வந்து எந்த ஆண்டு ஏற்படுத்தப்பட்டது, எந்த நோக்கத்திற்காகன்னு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா, அடுத்து பின்வரும் எந்த விதிகள் குடியரசுத் தலைவரை பதவி நீக்கம் செய்ய வழிவகுக்கின்றது? பின்வரும் எந்த விதிகள் குடியரசுத் தலைவரை பதவி நீக்கம் செய்ய வழிவகுக்க செய்கின்றதுன்னா ஆர்டிக்கல் 56ல் 1ல் பி மற்றும் 61. ஓகேங்களா, அவர் வந்து குற்றவாளி நிரூபித்தா மட்டும்தான். ஓகேங்களா, அதுவும் இல்லாமல் அவருக்கு 14 days பிஃபோராகவும் நம்ம சொல்லிடணும். ஓகேங்களா, குடியரசுத் தலைவரை பதவி நீக்கம் செய்ய வழிவகுப்பது வந்து 56 1ல் பி மற்றும் 61 14 daysக்கு முன்னாடி அவருக்கு சொல்லிடணும். ஓகேங்களா, அது வந்து குற்றம் நிரூபித்தா மட்டும்தான் அவரால் பதவியிலிருந்து நீக்க முடியும். அதுவும் இல்லாமல் குடியரசுத் தலைவரை நீதிமன்ற விசாரணைக்கும் உட்படுத்த முடியாது நம்மளால். அடுத்து இந்திய அரசியலமைப்பு எந்த விதிகளில் அடிப்படை கடமைகள் கொடுக்கப்பட்டுள்ளன? இந்திய அரசியலமைப்பில் எந்த விதிகளில் அடிப்படை கடமைகள் கொடுக்கப்பட்டுள்ளன? நான் கேட்ட ஒரு கேள்விக்கு இங்கேயே ஆன்சர் வந்துச்சு. ஓகேங்களா, 51ல் ஏ வந்து அடிப்படை கடமைகள் பற்றி சொல்லுது. இந்திய அரசியலமைப்பு எந்த விதிகளில் அடிப்படை கடமைகள் கொடுக்கப்பட்டிருக்குன்னா 51ல் ஏ. ஓகேங்களா, அதுக்கடுத்து இந்திய அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 5 எதை கையாள்கிறது? இந்திய குடியுரிமை கையாள்கிறது. இந்திய அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 5 வந்து பார்த்திங்கன்னா இந்திய குடியுரிமையை கையாள்கிறது. அந்த குடியுரிமை சட்டம் வந்து 1955. ஓகேங்களா, இந்திய அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 5 எதை கையாள்கிறது? இந்திய குடியுரிமையை கையாள்கிறது. அடுத்து இந்தியாவில் தகவல் அறியும் உரிமை சட்டத்தால் மக்களிடம் உருவாகும் என எதிர்பார்க்கப்பட்ட உணர்வு. இந்தியாவில் தகவல் அறியும் உரிமை சட்டத்தால் மக்களிடம் உருவாகும் என எதிர்பார்க்கப்பட்ட உணர்வு சமூக உட்சேர்க்கை. இந்தியாவில் தகவல் அறியும் உரிமை சட்டத்தால் மக்களிடம் உருவாகும் என எதிர்பார்க்கப்பட்ட உணர்வு சமூக உட்சேர்க்கை. அடுத்து
பின்வருவனற்றில் எது சிறு அரசியலமைப்பு என்று அழைக்கப்படுகிறது? 42வது அரசியலமைப்பு திருத்தம். பின்வருவனற்றுள் எது சிறு அரசியலமைப்பு என்று அழைக்கப்படுகிறது? 42வது அரசியலமைப்பு திருத்தம். அதற்கடுத்து, இந்தியாவில் அரசியல் கட்சிகளுக்கு அதிகாரப்பூர்வமாக அங்கீகாரம் வழங்குவது. இந்தியாவில் அரசியல் கட்சிகளுக்கு அதிகாரப்பூர்வமாக அங்கீகாரம் வழங்குவது தேர்தல் ஆணையம். இந்தியாவில் அரசியல் கட்சிகளுக்கு அதிகாரப்பூர்வமாக அங்கீகாரம் வழங்குவது தேர்தல் ஆணையம். ஓகேங்களா? மாநில தேர்தல் ஆணையம் தனியாக இருக்குது, தேசிய அளவில் தேர்தல் ஆணையம் தனியாக இருக்குது. இங்கே மாநில அளவில் இருக்கக்கூடிய தேர்தல் ஆணையம் வந்து உள்ளாட்சி அமைப்புகளுக்கு எல்லாமே தேர்தல் அவங்க தான் நடத்துவாங்க. மாநிலம் மற்றும் உள்ளாட்சி அமைப்புகளுக்கு எல்லாமே அவங்க தான் வந்து எல்லாமே பண்ணுவாங்க. மாநிலங்களவையில் ஜனாதிபதியால் எத்தனை உறுப்பினர்கள் நியமனம் செய்யப்படுகின்றன? 12 உறுப்பினர்கள். அதாவது கலை மற்றும் சமூக சேவை, ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடாக இருக்கிறவங்கள ஸ்பெஷலாக இருப்பாங்க பாருங்கள், அவங்கள நியமிக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஜனாதிபதி அவர்கள் தான். ஓகேங்களா? மாநிலங்களவையில் ஜனாதிபதியால் எத்தனை உறுப்பினர்கள் நியமனம் செய்யப்படுகின்றனர்? 12 உறுப்பினர்கள். மாநிலங்களவையினாலும் ராஜ்யசபானாலும் 1, லோக்சபானாலும் மக்களவையினாலும் 1. ஓகேங்களா? இங்கிலீஷில் ராஜ்யசபா, தமிழில் மாநிலங்களவை. ஓகேங்களா? அதற்கடுத்து, சமய சார்பற்ற என்ற வார்த்தை 42வது அரசியலமைப்பு திருத்த சட்டத்தின் மூலம் முகவரியில் சேர்க்கப்பட்ட ஆண்டு 1976. 42வது சட்ட திருத்தனாவே உங்களுக்கு 1976 ஞாபகம் வரணும். 44வது சட்ட திருத்தனா 1978. இதுக்கு ரெண்டுத்துக்கும் நடுவில் 2 years தான் டிஃப்ரெண்ட் இருக்கும். இது ரெண்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. அதாவது சமய சார்பற்ற என்ற வார்த்தை 42வது அரசியலமைப்பு திருத்த சட்டத்தின் மூலம் முகவரியில் சேர்க்கப்பட்ட ஆண்டு 1976. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் எந்த பிரிவு மற்றும் பிரிவுகள் குடியுரிமை இழத்தல் பற்றி குறிப்பிடுகிறது? இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் எந்த பிரிவு மற்றும் பிரிவுகள் குடியுரிமை இழத்தல் பற்றி குறிப்பிடுகிறது? பிரிவு 2 அரசியலமைப்பு சட்டம் 5 முதல் 6 வரைக்கும். ஓகேங்களா? பிரிவு 2 5 6 வரைக்கும் வந்து குடியுரிமை இழத்தல் பற்றி சொல்லுது. ஓகேங்களா? 5 முதல் 6 வரைக்கும் 5 வழிகளில் குடியுரிமையை வந்து பெறலாம், 3 வழிகளில் இழக்கலாம். ஓகேங்களா? தவறான கூற்றினை வந்து தேர்ந்தெடுக்கவும். இந்திய குடியரசுத் தலைவர் தேர்தலில் போட்டியிடுவதற்கான தகுதிகள். இந்திய குடியரசுத் தலைவர் தேர்தலில் போட்டியிடுவதற்கான தகுதிகள்: இந்திய குடிமகன், குடிமகளாக இருக்க வேண்டும், நடுவண் அரசிலோ மாநில அரசிலோ அல்லது உள்ளாட்சி அமைப்புகளிலோ ஊதியம் பெறும் பதவியில் இருத்தல் கூடாது, மக்களவை உறுப்பினருக்கான தகுதியினை பெற்றிருத்தல் வேண்டும். 35 ஏஜ். ஓகேங்களா? 35 இருந்தால் போதும். இந்திய குடிமகனாகவோ குடிமகளாகவோ இருத்தல் வேண்டும். நடுவண் அரசிலோ மாநில அரசிலோ அல்லது உள்ளாட்சி அமைப்புகளிலோ ஊதியம் பெறும் பதவியில் இருத்தல் கூடாது, மக்களவை உறுப்பினர் அதற்கான தகுதிகள் வந்து பெற்றிருக்கணும். இவங்க மாநிலங்களவை இல்லை, மக்களவை. அதற்கப்புறம் டாக்டர் சச்சிதானந்த சின்ஹாவை பற்றிய சரியான கூற்றினை தேர்ந்தெடுக்கவும். அவர் இச்சபையின் மூத்த உறுப்பினராக தற்காலிக தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். இச்சபையின் துணைத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். இவர் இச்சபையின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் கிடையாது. ஓகேங்களா? அதாவது அரசியல் நிர்ணய சபை ஒன்று இருக்கும். ஓகேங்களா? எல்லாருக்குமே தெரியும். அந்த அரசியல் நிர்ணய சபையில் தற்காலிக தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் தான் டாக்டர் சச்சிதானந்த சின்ஹா அவர்கள். கூட்டம் நடைபெற்றிருக்கும் போதே அவர் இறந்திருப்பார். துணைத் தலைவர்களாக வந்து VT கிருஷ்ணமாச்சாரி, HC முகர்ஜி அவர்கள் இருந்திருப்பாங்க. நிரந்தர தலைவராக ராஜேந்திர பிரசாத் அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பாங்க. ஓகேங்களா? அடுத்து, எவ்வகையான உறவு மத்திய மாநில அரசுகளுக்கிடையே இல்லை? எவ்வகையான உறவு இல்லைன்னா பொதுவகை உறவுகள் வந்து கிடையாது. எவ்வகையான உறவு வந்து மத்திய மாநில அரசுகளுக்கிடையே இல்லைன்னா பொதுவகை உறவுகள் வந்து கிடையாது. அடுத்து, கீழ்கண்டவற்றுள் ஒரு மசோதாவை நிதி மசோதாவா அல்லது இதர மசோதாவா என தீர்மானிக்கும் அதிகாரம் கொண்டவர் மக்களவை சபாநாயகர். வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின். ஓகேங்களா? ஒரு மசோதாவை நிதி மசோதாவா இல்லைனா சாதாரண மசோதாவா தீர்மானிக்கும் அதிகாரம் வந்து மக்களவை சபாநாயகர் தான் இருக்குது. அதற்கடுத்து 1952 நடைபெற்ற முதல் பொது தேர்தலில் வெற்றி பெற்ற பெண் வேட்பாளர்களின் எண்ணிக்கை 22. 1952 நடைபெற்ற முதல் பொது தேர்தலில் வெற்றி பெற்ற பெண் வேட்பாளர்களின் எண்ணிக்கை 22.
நெக்ஸ்ட்டு, எந்த அரசியலமைப்பு சாசன திருத்தம் டெல்லிக்கு சட்டசபையை பெற்று தந்தது? 69வது சட்ட திருத்தம். 69வது சட்ட திருத்தமானது டெல்லிக்கு சட்டசபையை பெற்று தந்தது. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் 15வது சரத்தின் நோக்கம். 15வது ஆர்டிக்கல். ஓகேங்களா? இனம், சாதி, பால், பிறந்த இடம் போன்றவற்றின் அடிப்படையில் ஒரு குடிமகனுக்கு எதிராக அரசு பாகுபாடு காட்டக்கூடாது. இது நம்ம சிம்பிளாக பாகுபாடு காட்டுதல் தடைன்னு நம்ம படிச்சிருப்போம். ஓகேங்களா? ஆர்டிக்கல் 15க்கு சிம்பிளாக நம்ம அப்படி படிச்சிருப்போம். இனம், சாதி, பால், பிறந்த இடம் போன்றவற்றின் அடிப்படையில் எந்த ஒரு குடிமகனுக்கு எதிராகவும் அரசு பாகுபாடு காட்டக்கூடாது. கீழ்கண்ட வாக்கியங்களை உற்று நோக்கவும். குறிப்பிட்டவற்றில் எந்த வாக்கியங்கள் சரியானவை? 1 மட்டும் சரின்னு சொல்லியிருக்காங்க. ஆம்புட்ஸ்மேன் என்பவர் அரசின் உயரதிகாரிகளுக்கு எதிராக பொதுமக்களின் புகார்களை விசாரிக்கும் அரசாங்க அதிகாரி. ஆம்புட்ஸ்மேன் என்பவர் அரசின் உயரதிகாரிகளுக்கு எதிரான பொதுமக்களின் புகார்களை விசாரிக்கும் ஒரு அரசு அதிகாரி. ஓகேங்களா? அடுத்து, கீழ்கண்டவற்றை பொருத்துக. தடுப்பு காவல் சட்டம் 1950, தேசிய பாதுகாப்பு சட்டம் 1980, தீவிரவாத தடுப்பு சட்டம் 2002, உள்நாட்டு பாதுகாப்பு சட்டம் 1971. தடுப்பு காவல் சட்டம் எப்போ கொண்டு வரப்பட்டது? 1950. தேச பாதுகாப்பு சட்டம் 1980, தீவிர தடுப்பு பாதுகாப்பு 2002, உள்நாட்டு பாதுகாப்பு சட்டம் 1971. பொருள் தொடர்பான சட்ட உறுப்பு. போதுமான வாழ்வாதாரம். போதுமான வாழ்வாதாரம். போதுமான வாழ்வாதாரத்தை பற்றி சொல்லக்கூடிய ஆர்டிக்கல் 39. கண்ணியமான தரவாழ்வு பற்றி சொல்லக்கூடியது 43. பணி உரிமை பற்றி சொல்லக்கூடியது ஆர்டிக்கல் 41. மக்கள் நலன் பற்றி சொல்லக்கூடிய ஆர்டிக்கல் 38. போதுமான வாழ்வாதாரம் பற்றி சொல்லக்கூடியது ஆர்டிக்கல் 39. கண்ணியமான தரவாழ்வு ஆர்டிக்கல் 43. பணியுரிமை பற்றி சொல்லக்கூடியது ஆர்டிக்கல் 41. மக்கள் நலன் பற்றி சொல்லக்கூடிய ஆர்டிக்கல் 38. தகவல் அறியும் உரிமை சட்டம் குறிக்கும் அறிவார்ந்த தன்மையானது. கீழ்கண்ட கூற்றுகளை கருதி அதில் தவறான கூற்றை கண்டுபிடிக்கணும். 2 மட்டும் தவறான கூற்றுன்னு சொல்லியிருக்காங்க. நல்லாட்சி மற்றும் மேம்பாடு. தகவல் அறியும் உரிமை சட்டம் குறிக்கும் அறிவார்ந்த தன்மை நல்லாட்சி மற்றும் மேம்பாடு, வெளிப்படை தன்மை மற்றும் பொறுப்புடையது, ஊழலை தடுத்தல். அதனால் அதுதான் தகவல் அறியும் உரிமை சட்டத்தோட அறிவார்ந்த தன்மை. அலுவலர்கள் ரகசியத்தை உறுதிப்படுத்துவது என்பது இதில் நமக்கு இல்லாத ஒன்று. ஓகேங்களா? சரியாக பொருத்தி விடையை தேர்ந்தெடுக்கவும். அரசியலமைப்பு திருத்த சட்டம் கூற்று. அரசியலமைப்பு திருத்த சட்டம் 53 என்ன சொல்லுதுன்னா, மிசோராம் மாநில தகுதி நிலை. 56 கோவா மாநில தகுதி நிலை. 55 அருணாச்சல பிரதேச மாநில தகுதி நிலை. 36 சிக்கிம் மாநில தகுதி நிலை. திருத்த சட்டம் எண் கூற்று. ஓகேங்களா? 53 மிசோராம் மாநில தகுதி நிலை. 56 கோவா மாநில தகுதி நிலை. 55 அருணாச்சல பிரதேசம் தகுதி நிலை. 36 சிக்கிம் மாநில தகுதி நிலை. அடுத்து, இந்திய அரசியலமைப்பில் பொதிந்துள்ள சோசலிச கோட்பாட்டின் தன்மையானது. சோசலிச கோட்பாடு பார்த்திங்கன்னா என்ன சொல்லியிருக்கு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்திய அரசியலமைப்பின் பொதிந்துள்ள சோசலிச கோட்பாட்டின் தன்மையானது 1, 2 சரின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னு பார்க்கலாம். அரசு நடவடிக்கைகளில் சோசலிச கருத்துக்களின் தாக்கம் இருக்குது. மக்களாட்சி சோசலிச அரசு நிறுவுவதை நோக்கமாக கொண்டுள்ளது. இந்திய அரசியலமைப்பில் பொதிந்துள்ள சோசலிச கோட்பாட்டின் தன்மை, அரசு நடவடிக்கைகளில் சோசலிச கருத்துக்களின் தாக்கம், மக்களாட்சி சோசலிச அரசு நிறுவுவதை நோக்கமாக கொண்டுள்ளது. இது 2 தான் பார்த்திங்கன்னா கரெக்ட். ஓகேங்களா? இந்திய அரசமைப்பின் முகவுரை மற்றும் அரசு வழிகாட்டு நெறிமுறைகள் உள்ளடக்கிய சித்தாந்தமானது சமத்துவவாதம். ஓகேங்களா? சமத்துவ பற்றி தான் சொல்லுது. இந்திய அரசமைப்பின் முகவுரை மற்றும் அரசு வழிகாட்டு நெறிமுறைகள் உள்ளடக்கிய சித்தாந்தம் சமத்துவவாதம். பின்வருவனவற்றில் எது எவை சுதந்திரமான நீதித்துறையின் பார்வைக்கு உட்பட்டது? பின்வருவனவற்றில் எது எவை சுதந்திரமான நீதித்துறையின் பார்வைக்கு உட்பட்டது எதுன்னு கேட்டிங்கன்னா 1, 2, 3மே. ஓகேங்களா? நீதிபதிகள் பாதுகாப்பாக பணியாற்றுதல் மற்றும் ஊதியம் பெறுதல். நீதிபதிகள் குடியரசுத் தலைவரால்
தகுதியின் அடிப்படையில் நியமிக்கப்படுதல். நீதிபதிகளுக்கான ஊதியம் மற்றும் உதவித்தொகைகள் இந்தியாவின் தொகுப்பு நிதியிலிருந்து கொடுக்கப்படுதல். நீதிபதிகள் பாதுகாப்பாக பணியாற்றுதல் மற்றும் ஊதியம் பெறுதல். நீதிபதிகள் குடியரசுத் தலைவரால் தகுதியின் அடிப்படையில் நியமிக்கப்படுதல். நீதிபதிகளுக்கான ஊதியம் மற்றும் உதவித்தொகைகள் இந்தியாவின் தொகுப்பு நிதியிலிருந்து கொடுக்கப்படுதல். இதெல்லாம் பார்த்திங்கன்னா சுதந்திரமான நீதித்துறையின் பார்வைக்கு உட்பட்டது. நெக்ஸ்ட்டு, சமய சார்பின்மை என்ற சொல் டேஸ் வார்த்தை ஆன செகுலம் என்பதிலிருந்து பெறப்பட்டது. லத்தீன். சமய சார்பின்மை என்ற சொல் லத்தீன் வார்த்தையான செகுலம் என்பது லத்தீன் வார்த்தை. அதிலிருந்து தான் சமய சார்பின்மை என்ற சொல் பெற்று இருக்காங்க. அடுத்து, காரணம் கூற்று கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்திங்கன்னா கூற்றும் சரி காரணமும் சரி. கூற்று காரணத்தை விளக்குகிறதுன்னு கொடுத்துருக்காங்க. அரசமைப்பு சட்டத்தின் முன்னுரை தான் முகப்புரை என்று அழைக்கப்படுகிறது. முன்னுரை, முகப்புரை இது எல்லாமே கரெக்டு. ஓகேங்களா. அரசியலமைப்பின் திறவுகோல் இது எல்லாமே முகவுரையை தான் சொல்லுவாங்க. அது இந்தியாவை இறையாண்மை, சமத்துவம், மத சார்பின்மை, மக்களாட்சி, குடியரசு என்று வரையறை செய்கிறது. இது ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இந்த ஆர்டர் அரேஞ்ச் பண்ண சொல்லுவாங்க. அதாவது இறையாண்மை, சமத்துவம், மத சார்பின்மை, மக்களாட்சி, குடியரசுன்ற இந்த 5 வார்த்தைகளை மாற்றி கொடுத்துட்டு அரேஞ்ச் பண்ண சொல்லுவாங்க. இறையாண்மை மிக்க, சமத்துவ, மத சார்பின்மை, மக்களாட்சி, குடியரசு தான் இந்தியான்னு முகவரை வரையறை செய்யுது. அடுத்து, அடிப்படை கடமைகள் பற்றி அரசியலமைப்பில் எந்த பகுதியில் கொடுக்கப்பட்டுள்ளது? அடிப்படை கடமை பற்றி பகுதி 4(a) கொடுத்துருக்காங்க. அடிப்படை கடமைகள் பற்றி பகுதி 4(a) கொடுத்துருக்காங்க. அடுத்து, ஒரு பொறுத்துக்க ஒன்று கொடுத்துருக்காங்க. சமூக அபிவிருத்தி திட்டம் கொண்டு வரப்பட்டது 1952. இம்பார்ட்டண்ட்டான இயர் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சமூக அபிவிருத்தி திட்டம் 1952. சமூக அபிவிருத்தி திட்டம் 1952. தேசிய நீட்டிப்பு சேவை 1953. பஞ்சாயத்து ராஜ் சட்டத்தின் மாபெரும் சாசனம் 1957. உள்ளாட்சி அமைப்புகள் அறிமுகம் 1982. சமூக அபிவிருத்தி திட்டம் 1952. தேசிய நீட்டிப்பு சேவை 1953. பஞ்சாயத்து ராஜ் சட்டத்தின் மாபெரும் சாசனம் 1957. உள்ளாட்சி அமைப்புகள் அறிமுகம் 1982. அடுத்து, கீழ்காண்பவனவற்றுள் 1985ஆம் ஆண்டு திட்டக்குழுவினால் நிறுவப்பட்ட குழு ஜி.வி.கே. ராவ் குழு. ஜி.வி.கே. ராவ் குழு 1985 நிறுவப்பட்ட குழு ஜி.வி.கே. ராவ் குழு. இது நான் ஆல்ரெடி உங்களுக்கு வச்சுருக்கேன். பல்வேந்திராய் மேத்தா குழு, அசோக் மெத்தா குழு, எல்.எம். சிங்வி குழு இதெல்லாம் எந்த ஆண்டு நிறுவப்பட்டது, அந்த குழுக்களோட நோக்கம் என்னன்னு கமெண்ட் பண்ணுங்கள், சொல்லியிருக்கேன். கீழ்கண்ட நாடுகளில் எந்த நாட்டின் தேர்தல் முறையினை இந்தியா ஏற்றுக்கொண்டுள்ளதுன்னா இங்கிலாந்து. கீழ்கண்ட நாடுகளில் எந்த நாட்டின் தேர்தல் முறையினை இந்தியா ஏற்றுக்கொண்டுள்ளது? இங்கிலாந்து. அடுத்து, பின்வரும் கூற்றுகளில் எவை சரியானவை? பின்வரும் கூற்றுகளில் எவை சரியானவைன்னு கேட்டிருக்காங்க. 1, 2, 3 சரி, 4 ஏன் தவறுன்னு பார்க்கலாம். மாநில மனித உரிமை ஆணையம் 1993 நிறுவப்பட்டது. மாநில மனித உரிமைகள் ஆணையம் எப்போது நிறுவப்பட்டது? 1993. இது பாதிக்கப்பட்டவர்களுக்கு இழப்பீடு வழங்க பரிந்துரைக்கலாம். இது ஓர் உரிமையில் நீதிமன்றத்திற்குரிய அதிகாரங்களை பெற்றுள்ளது. இதன் அதிகாரம் மாநில எல்லையை கடந்து செயல்பட முடியாது. ஏன்னா மாநில மனித உரிமை ஆணையம் மாநிலத்துக்குள்ளே மட்டும்தான் செயல்பட முடியும். தேசிய மனித உரிமை ஆணையம் இருக்குது, அது தேசிய லெவலில் செயல்படும். மாநில மனித உரிமை ஆணையம் மாநிலத்துக்குள்ளே மட்டும்தான் செயல்பட முடியும். 1993 நிறுவப்பட்டிருக்கு. பாதிக்கப்பட்டவர்களுக்கு இழப்பீடு வழங்க பரிந்துரைக்கலாம். ஒரு உரிமையியல் நீதிமன்றத்திற்குரிய அதிகாரங்கள் இது பெற்றிருக்கு. ஓகேங்களா. கீழே கொடுக்கப்பட்டுள்ளவற்றில் நிதிக்குழு குறித்து சரியானவை 2 மட்டும்தான் சரின்னு சொல்லியிருக்காங்க. பகுதிசார் சட்டப்பூர்வ அமைப்பு. இந்த நிதிக்குழு என்பது பகுதிசார் சட்டக்குழு அமைப்பு. பகுதிசார் சட்டப்பூர்வ அமைப்பு. எப்போது பண்டங்கள் மற்றும் பணிகள் வரி அமுல்படுத்தப்பட்டது? அதாங்க ஜிஎஸ்டியை தான் அப்படி கேட்டிருக்காங்க. எப்போது பண்டங்கள் மற்றும் பணிகள் வரி அமுல்படுத்தப்பட்டது? கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ் ஜூலை 1. இது தேர்ட் டைம் பார்த்துட்டோம். இதை ஜூலை 1, 2017. ஜூலை 1, 2017. லாஸ்ட் அண்ட் ஃபைனல் கொஷின். அரசியல் அமைப்பின் எந்த பிரிவில் பட்டியல் சாதிகள் மற்றும் பழங்குடியினருக்கான ஆணையம் அமைப்பது பற்றி குறிப்பிட்டிருக்காங்க? பிரிவு 338. பிரிவு 338. இதுவும் செகண்ட் டைம் வருது இந்த கொஷின். அரசியல் அமைப்பின் எந்த பிரிவில் பட்டியல் சாதிகள் மற்றும் பழங்குடியினருக்கான ஆணையம் அமைப்பு
அமைப்பது பற்றி குறிப்பிட்டிருக்காங்க. ஆர்டிக்கல் 338 அவ்வளோதாங்க இந்த வீடியோட. இது வரைக்கும் நம்ம ஒரு 300 கொஷின் பார்த்துட்டோம். ஓகேங்களா? இன்னும் 1000 கொஷின் சொல்லியிருக்கேன். இன்னும் 700 கொஷின் வந்து ஒவ்வொரு வீடியோவில் 50 கொஷின் கொடுத்து நான் ஃபினிஷ் பண்ணுறேன். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த சீரியஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி வச்சுக்கோங்க. தென் நம்ம சேனல் என்ன புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. டெலிகிராம் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லேயே ஃபஸ்ட் கமெண்ட்லேயே இருக்கும். ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களை வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.